திருவண்ணாமலை வேலூர் வழியே மீண்டும் ஒரு வந்தே பாரத் புதிய ரயில். நேரம், தேதி, முழு விவரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். புதுச்சேரியிலிருந்து பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையில் தற்போது புதிய வந்தே பாரத் ரயில் ஒன்று விரைவில் அறிமுகமாக இருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து தினசரி ரயில்கள், அதிவிரைவு ரயில்கள் மற்றும் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு இயக்கப்படுகின்றன. எனினும் இதுவரை புதுச்சேரிக்கு நேரடியாக வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்படவில்லை. ஆனால் தற்போது அறிமுகமாக போகும் இந்த புதிய புதுச்சேரி வந்தே பாரத் ரயில் மூலம் பிற தென் மாநிலங்களுக்கு செல்ல விரும்பும் பயணிகள் சுலபமாக விழுப்புரம் வழியாக செல்லும் வந்தே பாரத் ரயில்களில் பயணிக்க முடியும். மேலும் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை காலங்களில் பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மிக அதிகம். அதனுடன் இதற்கான பயண நேரமும் சுமார் 16 மணி நேரம் வரை இருக்கிறது. இந்நிலையில் தற்போது பயணிகள் வைத்திருந்த கோரிக்கையின் ஒரு பகுதியாக தற்போது புதுச்சேரி மைசூர் புதிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் பயண நேரம் பாதியாக குறைகிறது. வெறும் 8 மணி நேரத்தில் புதுச்சேரியை அடைய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் தொடங்கப்பட உள்ள இந்த புதிய புதுச்சேரி மைசூர் வந்தே பாரத் ரயில் திருவண்ணாமலை, வேலூர், காட்பாடி, பெங்களூரு வழியாக மைசூரை சென்றடைகிறது. இதனால் பல மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு இந்த ரயில் சேவை வரப்பிரசாதமாக அமையக்கூடும். குறிப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய விரும்புபவர்கள், மாதம் கிரிவலம் செல்ல விரும்பும் நபர்களும், இதனுடன் வேலூரில் அமைந்துள்ள பொற்கோயில் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு வசதியாக இது இருக்கும். புதுச்சேரி வந்தே பாரத் ரயிலின் ஏசி சேர்காரின் டிக்கெட் கட்டணம் ரூ.1200 எக்ஸிகியூட்டிவ் சேர்காரில் ரூபாய் 2500 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது.